பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கு நாம் தானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பின்பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அல்லேலூயா. இந்த அருமையான நல்ல வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக இந்த இரவு வேளைகளில் நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஏனால் மனிதர்கள் கூட நம்மளை கைவிடலாம், ஆனால் நம்மளோட தேவன் நம்மளை கைவிடுவதில்லை. இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியாகும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள், பாடுகள் நம்ம சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில், நம்ம தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், நம்முடைய நம்பிக்கையை எழுந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம் யாரையாவது மனிதர்களை தேடி போவோம். ஆனால் அந்த மனிதர்கள் கூட நம்மளை கைவிடலாம். ஆனால் நேற்று இன்று என்று மாறாதவராய் இருக்கிற நம்முடைய தேவன் நம்மை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளை மட்டும்தான் நான் இல்லை. ஆண்டவர் யோசேப்போட வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து கொஞ்சம் சற்று தியானித்து பாருங்களேன். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், பாடுகள் வந்துச்சு. அவன் எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால தான் அவன் அந்த பாவத்துக்கு விலகி ஓட முடிஞ்சது. சிறைச்சாலைகளை இருக்கும்போது கூட அவன் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான். அவன் எந்த மனிதரையும் நம்பவில்லை. அவன் சொல்லி அனுப்பினான், நீங்கள் போய் யோசேப்பு இங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று கூட சொல்லி அனுப்பினான். ஆனால் அந்த இவர்களும் வெளியில் போனதுக்கப்புறம் அவங்க யோசேப்பை மறந்துட்டாங்க. ஆனால் அவன் கொடுத்து அவன் யாரையும் நம்பலை, ஆண்டவரை மட்டும் நம்பினான். அதனால்தான் தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என் அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் யாரையாவது மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்போமானால் தயவுசெய்து அந்த ஒரு தவறை மட்டும் பண்ணாதீர்கள். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம பார்க்கிற மனிதர்கள் நாளைக்கு நம்மளை கைவிட்டுட்டு போகலாம். ஆனால் நம்மளுடைய தேவன், நம்மை படைத்த தேவன் என்று மாறாதவராய் இருக்கிறார். என்றும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்கள் ஆண்டவரே ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. நம்முடைய கையை அவர் இருக்க பிடித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் நம்ம கூடவே அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பிரச்சனைகள், பாடுகள் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களோட கண்ணீரை அவர் காண்கிறார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஆமீன்.